Hi guys, welcome to Full Play. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 2.1 ஆம்பிளிஃபையர் பேட்டரி ஆம்பிளிஃபையர் பத்தி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம இந்த ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்கன்னா 4440 ல ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணிருக்க ஸ்டீரியோ போர்டு நாம யூஸ் பண்ணிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆடியோ வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். நமக்கு டிராக்டர் காரு இது போல் லாரிக்கெலாம் செய்ய தந்தோம்னா தாராளமாக இந்த ஐசி யூஸ் பண்ணி செய்யலாம். எஃபெக்டும் நல்லாயிருக்கும். தென் எதிர்பார்க்குற பேஸும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. தென் இதுக்கு நம்ம ஏசி சப்ளை டைரெக்டாக அப்படியே கொடுக்கலாம். நீங்கள் எப்படி டைரெக்டாக கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அதில் டிசியை கன்வெர்ட்டடாக, ஏன்னா அதில் ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டுக்கு சிங்கிள் டையோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது மூலிமா நம்ம டைரெக்டாக ஏசி சப்ளை அப்படியே கொடுத்துக்க முடியும். தென் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக போர்டு வந்து எந்த ஒரு எரரும் வராது, கொஞ்சம் லைஃப் வரும். இதிலே நமக்கு டூப்ளிகேட் ஐசியும் இருக்கும். ஆனால் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது டிராக்டர் காரெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் டேபிள் இருக்கிற மாரி வாங்கக்கூடாது. செப்பரேட்டாக இருக்கிறத வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு போதுமான அளவு கெயின் எஃபெக்டாக எடுத்துக்கிட்டு வர முடியும். சிங்கிளாக நம்ம வந்து லோ ப்ரைஸில் வந்து பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணியிருக்கோம். லோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700 ரூபாவிலே நம்ம ஒரு 2.1 செஞ்சு முடிச்சிட முடியும். அதனால் நம்ம பேஸ் டேபிள் ஸ்டூடியோ எல்லாமே வர போல் சிங்கிள் போர்டாக நம்ம வாங்கி இதை பண்ணியிருக்கோம். சாம்கானில் இருந்து நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை வச்சு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அம்மிங் வரும், நாய்ஸ் வரும். ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணாலே புஷ்ஷுன்னு சவுண்டு வரும். நமக்கு அந்த சவுண்டு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏசியை வந்து டிசியாக மாற்றுறதுக்கு ரெக்டிஃபையரோ இல்லைனா ஃப்ரிட்ஜ் சர்க்யூட்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கேன். எந்த ஒரு டயோடோ கெப்பாசிட்டரோ நான் யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டில் 4200 யூஎஃப்பில் ஃபில்ட்ரு போட்டு இது பண்ணுவாங்க. அதுபோல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாய்ஸ் வந்து அதிகமாகவே வரும். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைடெக்கில் சப்வூஃபர் போர்டு ஒன்று வச்சுருக்கோம். 8 இன்ச்சு சப்வூஃபருக்கு இந்த போர்டு ரொம்ப பக்காவாக இருக்கும். வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இது பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பழைய கேபினெட்டில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால தான் நான் ஃப்ரண்ட் வியூ காட்டல. இதில் வந்து யூஎஸ்பி போர்டு வந்து இல்லாதால நம்ம செப்பரேட்டாக ஒரு யூஎஸ்பி போர்டு வச்சுருக்கோம். ப்ளூடூத் போர்டு ஹைடெக்கில் சப்வூஃபர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதில் பழைய மாடல் கேபினெட்டு தான் இது. இதே கேபினெட்டில் நம்ம ரீஆல்டேஷன் பண்ணி ப்ளூடூத் போர்டு ஒன்று நம்ம வச்சுருக்கோம். கேபினெட்டில் ஃப்ரண்ட் பேனல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம். பட் சைஸ் வந்து கேபினெட்டோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதால போதுமான ஃபேஸ் இல்லாதால நான் டைரெக்டாக அப்படியே உள்ளே வச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது பழைய ஆம்பிளிஃபையரை தான் நம்ம ரீஆல்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். யாரும் திட்டாதீங்க கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4440ல் ஐசி சிங்கிள் ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு சப்வூஃபருக்கு நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். தென் 6 இன்ச்சு சப்பு கூட போட்டுக்கலாம். போதுமான அளவு நமக்கு வந்து கெயின் வந்து பக்காவாக கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் 10 ஆம்பியர் 12012ல் 10 ஆம்பியர் வந்து நான் போட போகிறேன். எப்போயுமே நம்ம வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தாலுமே கூட எந்த அளவுக்கு நமக்கு ஆம்பியர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து பேஸோ இல்லை சப்போ நம்ம ஏற்றி இறக்கும்போது நமக்கு போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா
எஃபெக்ட் கொஞ்சமும் குறையாமல் பக்காவாக கிடைக்கும். ஒரு சிலர் வந்து 4440லே இதே போர்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் 0 யூஸ் பண்ணுவாங்க. அது போல் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வால்யூம் வந்து பாதி தான் வைக்க முடியும். ஃபுல்லாக வச்சு நம்ம எஃபெக்ட் போதுமான அளவு எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்காது. ஸ்பீக்கர்ஸ்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் 12.0வில் 10 ஆம்பியர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போவே நீங்கள் உங்களுக்கு அதுக்கான ஃபீலிங் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்மாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து டேரெக்டாக இதுக்கு இன்புட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ஆக்ஸ் மூலிமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி ஆம்பிளிஃபயர்ன்றதில் நம்ம மொத்தமாகவே பேர் பண்ணி வச்சுருக்கோம். எதில் நீங்கள் கொடுத்தாலுமே நமக்கு இன்புட் இதில் எடுக்கும். சப்புக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம 12 வோல்ட் பவர் சப்ளை தான். டோட்டலாக அந்த ஆம்பிளிஃபயர் மொத்தமாகவே 12 வோல்ட்டிலே ரன் ஆகிற மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம 25 வோல்ட் வரைக்கும் தாராளமாக இந்த ஆம்பிளிஃபயருக்கு தரலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆடியோ வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கும். வயர்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரீஆல்டேஷன் இதை பண்ணியிருக்கோம். வயர்ஸ் வந்து ஃபைனலாக கட்டிடுவோம். நான் செஞ்சு முடித்த உடனே இது வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மைக்கு வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இருக்க வயர்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பழைய மாடல் ஆம்பிளிஃபயர் தான் நம்ம ரீஆல்டேஷன் பண்ணியிருக்கோம் 2.1. இதில் இருந்த போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் அந்த போர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த போர்டு போட்டிருக்கேன். அடுத்ததாக சப்வூஃபருக்கு வந்து எங்கிட்ட இருந்த போர்டிலே ஒரிஜினல் ஐசி போட்டு 8 இன்ச்சுக்கு வந்து போட்டிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ பக்கவாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நாய்ஸும் இருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதில் வந்து நாய்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு அதேமாரி வந்தாலும் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆம்பிளிஃபயர் செய்யும் போதே ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இந்த போர்ட்ஸில் இருக்கிற சப்வூஃபர் போர்டு தென் ஸ்டீரியோ இருக்கிற எல்லா கிரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஈவனாக கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ஒரு நாய்ஸ் நிறுத்திக்க முடியும். கன்ஃபார்மாக இதுங்க நீங்கள் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண தேவையில்ல. ஆடியோ அவ்வளோ பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.